வெல்கம் டு கிச்சன் கதம்பம். இன்னைக்கு வரகு அரிசி வச்சு ஒரு இனிப்பான சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வரகு அரிசி ரொம்ப உடம்புக்கு நல்லது. நார்மல் நீங்கள் பச்சரிசியில் இந்த பொங்கல் செய்கிறத விட இந்த வரகு அரிசியில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வரகு அரிசியில் சர்க்கரை பொங்கல் நீங்கள் இன்ன வரை ட்ரை பண்ணதில்லைன்னா இப்போது இந்த ரெசிப்பியை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள். சிறு தானியங்களை நம்ம உணவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சுவையான இந்த வரகரிசி பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் வரகரிசி எடுத்து நல்லா தண்ணியில் அலம்பிக்கோங்க. இந்த கலர் மாறுற வரை நீங்கள் நல்லா அலம்பிக்கணும். ஃபஸ்ட்டு கழுவும் போது உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக வரும், அதுக்கப்புறம் நல்லா வெள்ளையாக வந்துடும். நல்லா கழுவின பிறகு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க. அரிசி ஊறுறதுக்குள்ளே நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1.25 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. இதை கரைச்சி நீங்கள் வடிகட்டிக்கணும். அப்போ தான் வெல்லத்தில் ஏதாவது தூசு மண் இருந்ததுன்னா ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பச்சை கற்பூரம் ஒரு தெய்வீக மனத்தை இந்த பொங்கலுக்கு தரும். கோவிலில் சாப்பிட்ற பொங்கல் மாதிரியே இருக்கும். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு ப்ரெஷர் குக்கரில் வரகரிசியை மாற்றிட்டு அதுக்கு 3 கப் தண்ணி சேருங்க. 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட அரை கப் பாலும் சேர்த்துக்கோங்க. ஸோ 3.5 கப் தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். இப்போது மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நெய்யில் முந்திரி பருப்பும் திராட்சையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு கருகிடாமல் வறுத்துக்கோங்க. மிதமான தீயில் முந்திரி பருப்பை வறுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சட்டுன்னு கலர் மாறி டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போது திராட்சையும் சேர்த்துக்கோங்க. பொன்னிறமாக வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வரகரிசி ரெடி ஆயிருச்சு. ஆவிலாம் அடங்கின பிறகு குக்கரை கொஞ்சம் சேஃபாக திறந்து பாருங்கள். அரிசி நல்லா குழைவாக வெந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வரகரிசியில் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோட ஒரு பிசுபிசுப்பு தன்மை நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அரிசியில் தயிர் சாதம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் அந்த பாகு அரிசியோட கலந்துக்கணும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. வெள்ளைப்பாகை ஃபில்ட்ரு பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் கல் மண்ணெல்லாம் இல்லாமல் சுத்தமாக இருக்கும். இப்போது வெள்ளைப்பாகையும் அரிசியையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. வெள்ளைப்பாகு இறுகிடக்கூடாது. மிதமான தீயிலேயே வச்சு பண்ணுங்க. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி வெள்ளைப்பாகு நெய் எல்லாமே நல்லா கலக்கணும். நெய்யை மொத்தமாக சேர்க்குறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்தீங்கன்னா சுவையும் மனமும் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தெய்வீக மனத்தோட நெய் மனத்தோட இந்த வரகரிசி சர்க்கரை பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போது இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இதோட ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெய் மணத்தோட இந்த வரகரிசி சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிருச்சு. நீங்கள் சூடாகவும் சாப்பிடலாம். இது ஆறி போனாலும் ரொம்ப இறுகாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிச்சன் கதம்பம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.